கிச்சனில் சூப்பரான வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு 6 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. உங்களுக்கு அதிகமாக வேணாலும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சு ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் போட்டுக்கலாங்க. போட்டுக்கிட்டு இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து பச்சை பட்டாணி எடுத்து போட்டுக்கலாங்க. இதுவும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். அடுத்து பீன்ஸ் எடுத்து போட்டுக்கலாங்க. எல்லாமே ஒரு கைப்பிடி அளவு தாங்க. இதையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அடுத்து கேரட்டு, கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. போட்டு மறுபடியும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா எண்ணெயிலே வேகணும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணணுங்க. அடுத்து குடமிளகா போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் எல்லோ கலரும் ரெட் கலரும் சேர்ந்து போட்டிருக்கேங்க குடமிளகா. இதையும் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அடுத்து வெங்காயத்தாள் சேர்த்துக்கலாம். கூட நல்லா பொடிசாக துருவின கோஸு அதையும் நல்லா சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். எண்ணெயிலே இந்த காய்கறிகள் எல்லாமே நல்லா வேகணும். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சம் ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். அதுக்கு தான் இது ஒரு ஃப்ளேவராகவும் இருக்கும், பார்க்க கலர்ஃபுல்லாகவும் இருக்குங்க. ஸோ அதனால் அதை சேர்த்து நம்ம மறுபடியும் ஃப்ரை பண்ணலாங்க. பாருங்கள், காய் நல்லா வேகிற அளவுக்கு நம்ம இப்படியே ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். கேஸை கொஞ்சம் மீடியமாகவே வச்சுக்கோங்க, இல்லை வெஜிடபிள்ஸ் தீஞ்சிடும். நெக்ஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் வெந்தவுடனே 1 ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. மிளகுத்தூள் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. காரம் கொஞ்சம் அதிகமாக வேணாலும் பார்த்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணோடனே இப்போது ரைஸ் தனியாக எடுத்து வடித்து வச்சுருக்கேங்க. இது நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். தனியாக வேக வச்சு எடுத்துருக்கேன். ஒரு 80% வேக வச்சுருக்கேன். வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த சாதம் உதிரியாக வர்றதுக்கு சாதம் வேகும்போது ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு வேக வைங்க. கரெக்டாக ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா வருங்க உதிரியாக சாதம். இப்போ சாதம் எடுத்து இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். போட்டு நல்லா கலரி விடணுங்க. சாதம் கொஞ்சம் நல்லா அடியிலேருந்து கலரி விடுங்க. ஆல்ரெடி சாதத்தில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோங்க. ஸோ உப்பு நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் அப்படியே லைட்டாக சேர்த்துக்கோங்க. இப்படியே இந்த மாதிரி சாதம் நல்லா அப்படியே உதிரியாக விடுற மாதிரி நம்ம கலரி விடணும்.
பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. அவ்வளோதாங்க, வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. அருமையான சூப்பரான வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷைன் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.